எப்படியோ இவனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. பூமாரி வருவான்ட்டு சும்மா கூப்பிட்டா வாரானா என்ன? பூமாரி பேரம்னா உடனே கிளம்பிடுவான் இவனையெல்லாம். என்னக்கா அவன் வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்க, ஏதாவது புகழ்ந்து பேசிட்டு இருக்கே என்ன? பூமாரி வருவாள்ல? ஆமா ஆமா, ரொம்ப புகழ்ந்தேன் பேசிட்டு இருக்கேன். உன்னையே புகழாம வேற யாரை புகழ போறேன்? பாவம், சொன்ன உடனே கூட்டிட்டு வர இல்ல. சரி, நீ ஆசைப்படுது இல்ல அத்தானை பார்க்கணுன்னு, அதான் சரி போனா போட்டு. உனக்கு இன்னைக்கு உதவி செஞ்சா நாளைக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேன் நீ? செய்வேன்டா, செய்வேன். பெருசாக செய்ய மாட்டேன் உனக்கு. உனக்கு இருக்குடி. இப்போமே பூமாரி பேரை சொன்னா தான் வெளியே இறங்கி வர என்ன? அம்மா அப்பாவெல்லாம் எங்கிட்ட வச்சு பார்க்க போகிறானோ தெரியல. ஏக்கா, நேற்றே அத்தா வந்து சொல்லியிருக்கும்ல நாளைக்கு மீட் பண்ணணும் எடுக்கணுன்ட்டு. அப்புறம் ராத்திரியாவது என்ன சொல்லியிருக்க கூடாதாக்கா? நல்ல சட்டையெல்லாம் அயன் பண்ணி எடுத்து அப்படி புது மாப்பிள்ளை மாதிரி சம்முன்னு போட்டிருக்க மாட்டேன். போக்கா, நீ மாத்திரம் அழகாட்டு துணியை கட்டியிருக்க. நான் பாரு வீட்டு உட்படி சட்டையை போட்டிருக்கேன். அதுக்கு என்னடா மதனு, எந்த துணி போட்டாலும் அழகுக்கு அழகு தானே. ஏக்கா, என்னக்கா இன்னைக்கு ரொம்ப ஐஸும் பூலமா கூடுதலா இருக்கு. ஏதாவது இதுல பின்விளைவு ஏதாவது இருக்கா என்ன? பின்விளைவும் இல்லை, முன்விளைவும் இல்லை. ரோட்டை பார்த்து போ முதல்ல. ஆமா, நீயும் அத்தானும் பேசிட்டு இருப்ப, நானும் பூமாரியும் பேசிட்டு இருந்தா அத்தானும் சொல்ல மாட்டாரா என்ன? ஏதாவது சொன்னாலும் ஏதாவது நீ சொல்லி சமாளி. என்னக்கா, அவங்களுக்கு என்ன படித்தவங்க தானே பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளி. நான் அதுக்கடையில் பூமாரிட்ட என் மனசில் உள்ளதெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுங்க. என்னக்கா? என்னடா சும்மா பூமாரி பூமாரின்ட்டு? பூமாரி வந்தா தானே பேசுவ, அவ எங்கிட்ட வருவா? என்னக்கா என்ன சொல்லுங்க? பூமாரி வரமாட்டால என்ன? நீ தானே சொன்ன பூமாரி அத்தானும் பைக்கில் வரவாக, நம்ம 2 பேரும் போவோம், நீ பூமாரிட்ட பேசலாம் வைக்கலாம், நீ தானக்கா சொன்ன. இப்போ என்ன மாற்றி மாற்றி சொல்லுத? அட போடா அங்கிட்டு. பூமாரி வரமாட்டா, பொன்மாரி வரமாட்டா. ஏதோ உன் மாச்சாங்கிறது என்ன பார்க்கணும் பேசணும்னாரு, அதான் வாரேன். நீ சும்மா கூப்பிட்டா வருவியே என்ன? பூமாரி எடுத்து போட்டால் தானே உடனே ஈன்னு பழம் கணிச்சிட்டு வருவேன். அதான் சும்மா ஒரு பிட்டை பொருத்தி போட்டேன். நல்லா தாண்டா வேலை செய்யுது, சும்மா சொன்னாலும். அப்பா, பல்லு இங்கேருந்து அங்கிட்டு வரையில தெரியுது. துளசி வாராளோ என்னமோ தெரியலையே. வாரேன்னு தானே சொன்னா, கண்டிப்பாக வருவா. நேரமும் ஆச்சே, கண்டிப்பாக வருவா. வரட்டு. இன்னைக்கு நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லணும். சொல்லி முக்கியமாக நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாம் சொல்லி அவளை புரிய வைக்கணும். இப்படியே இருந்தானா நாளைக்கே நீ யாரு நான் யாருங்கிற மாதிரி ஆயிரும். அப்படிலாம் விடக்கூடாது. நம்ம தான் நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கணும். அம்மாவும் அவனும் ஒத்துமையாக இருந்தாலே போதும் நமக்கு. நம்மள்கிட்ட சிறுசிறு இருந்தால் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்கிடலாம். அம்மா பாவம் இல்லை. துளசி ஏதோ வந்துட்டாலே சொன்ன டயத்துக்கு. வா துளசி. ஆமாம், மதன் கூட தானே வந்த? மாப்பிள்ளை எங்க? மதனு அங்கே பக்கத்தில் ஏதோ கடை இருக்கான், அங்கே ஏதோ வாங்கணுன்னா அங்கே நிற்கிறேன், நீ பேசிட்டு சொல்லுன்னா. சொல்லுங்க, என்ன இம்புட்டு நாள் இல்லாத கதையாக இருக்குது? பார்க்க பேசவே மாட்டேங்க, ஃபோன் அடிச்சா. இதில் இன்னைக்கு தனியெல்லாம் மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன விஷயம்? சொல்லுங்க துளசி, அதுக்கு தானே வர சொன்னேன். உடனே உட்காரலாமா? உட்காந்து பேசலாமா? என்ன அவ்வளோ பெரிய கதையாக பேச புரிய? அப்படிதான் வச்சுக்கிங்க. ஒருவேளை நேற்று நம்மகிட்ட கோபமாக பேசுனதுக்கு மன்னிப்பு கிணிப்பு கேட்க போகிறாரா என்னமோ? சரி, என்னதான் பேசாருன்னு பார்ப்போம். மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? அத்தை எதுவும் கேட்கல என்ன? மாத்திரையெல்லாம் சாப்பிட தான் செய்வேன், வீட்டில் கேட்க தான் செய்வாங்க. வேற என்ன கேட்காம இருப்பாங்க? எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கு, உங்கள் மருமக பிள்ளைய பார்க்க போகிறேன்ட்டு. போய் சொல்லாதடி, வாயாடி. சரியான வாயாடி தான் நீ. என்ன பொண்ணு பார்க்க வரையெல்லாம் வாயெல்லாம் தெரியல என்ன? நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாயாடின்னு பேர் வைக்கிய. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பேர் வைக்க போறீங்களோ தெரியலை. ஏற்கனவே நேற்று வேற காட்டு கத்திட்டீங்க. தப்பு தான் துளசி. நேற்று ஏதோ கோவப்பட்டுட்டேன்ல என்ன? இப்படி நான் உன்ட கோவமே பட்டதில்லை. அம்மா பற்றி சொன்னேன்ல, அதான் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு. துளசி ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் வீட்டையும் நான் என் வீட்டை மாதிரி தான் நினைக்கிறேன், என் வீட்டையும் நீ உன் வீட்டை மாதிரி நினச்சிக்கோமா, சரியா? எங்கள் அம்மாலாம் ரொம்பவே பாவம், சத்தம் போட்டாலே பயந்துருவாங்க அந்த மாதிரி. இங்கேயும் அம்மா புராணம் தான் பேச வந்திருக்காங்க போல இருக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வீட்லேயே உடம்புலேன்னு படுத்துருப்பேனே. என்ன துளசி அங்கிட்டு பார்த்துட்டு இருக்க? என்ன பேசுறது போர் அடிக்குதா? இல்லைங்க, மதன் வந்துட்டானா பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்கல்ல துளசி. இப்போ நீ ஏன்டா சண்டை போடுத, என்ன ஏசுத பேசுத, அது நான் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன்னு வையேன். எங்கள் அம்மா, பூமாரி, தம்பி எல்லாருமே ரொம்பவே பாவம் துளசி. எங்கள் கதை என்னன்னா, என்ன சொல்ல, நல்லா இருந்து
கேட்டுக்கிட்டு போனோம். அப்படிதான் நல்லா வாழ்ந்தோம். அப்பா இருக்கிறது வரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. அப்பாவும் நல்ல மனுஷன் தான், எந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு எங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுற மாதிரி வீசிருச்சு. ஏன் நான் அவன்கிட்ட இப்போ பேசணும்னு நினச்சேன்னா, எதையுமே பேசிக்கணும் பத்தியா. ஏன்னா நாங்கள் ஆம்பளைங்க விடிஞ்சா போனால் அடைஞ்சா வருவோம், அப்படி நேரம் ஆயிரும். நீ கூட முக்கால்வாசி இருக்கிறது எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் தான். ஆனால் அதான் அவங்கள நீ புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாதானே குடும்பத்தில் எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ தனி வீடு கட்டுறேன்னு தான் பேர். அதுக்குன்னு எல்லாரும் தனியாக போய் இருந்துடணும் அப்படியெல்லாம் இல்லை. வீட்டில் இடம் பத்தலை, ஒரு ரூம் இருந்தால் இப்போ வீடு கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது துளசி. வீட்டில் ரூம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ரூம் இல்லாதனால தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை. அதுவும் எனக்கு விருப்பம் கிடையாது. சரவணாவும் அம்மா வந்தேன் வீடு கட்டணும் அப்படின்ட்டு கேட்டதாக. எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. என்ன இவ்வளோ நாளாக ஒன்று மணி இருந்துக்கிட்டு இப்போ தனியாக இருக்கணுமே அப்படின்னு நினைக்கும்போது வருத்தம் தான். அதானே பார்த்தேன் அன்னைக்கு. இம்பிட்டு பாசமாக இருக்கார, எப்படி திடீர்னு தனி கொடுத்தணும், தனி விட்டு போக சம்மதிச்சாரு, என்ன ஏதுன்னு நினச்சேன். சரி, நம்மளை பார்த்து அழகெல்லாம் மயங்கிட்டாரோன்னு நினச்சேன். இப்பெல்லாம் உண்மை வெளியே வருது. என்ன துளசி, எது சொன்னாலும் அங்கிட்ட அங்கிட்டு திரும்பி நீ யோசிச்சுட்டு இருக்க. எது ஆனாலும் ஒளி மரம் இருக்கக்கூடாது நமக்குள்ள. என்ன நமக்குள்ள எந்த ஒளி மரமும் இருக்கக்கூடாது. என்னில் பாதி நீ, ஒன்றில் பாதி நான், சரியா? அதனால எதுனாலும் என்ன பட்டுன்னு சொல்லிடு. இந்த மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது குடும்பத்துக்கு ஆகாது, நமக்குமே ஆகாதுன்னு வையேன். இல்லைங்க, ஏதோ பைக் சவுண்டு கட்ட மாதிரி இருந்துல்ல, அதான் மதம் வந்துட்டானு பார்த்தேன். அவனை கூட்டுறதுக்குள்ள நான் அப்புறம் பாடு எனக்கு தான் தெரியும். ஆமாம், நானும் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன். மாமா ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுதாக. ஆனால் என்ன கதைன்னு நம்மள்ட்ட இப்படி நல்லா சொல்லவே இல்லைன்னு நினப்பேன். அதான் என்னங்க லாஸ் ஆகிட்டு எல்லாம் இழந்துட்டேன்னு பயந்ததும் போயிட்டாரா என்ன? என்ன எங்கள் அப்பா பயப்படுறாரா? எங்கள் அப்பா யாருக்கும் பயப்பட மாட்டார். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிவிடுவார். சரவணா இருக்கான்ல அந்த மாதிரி. நான் அது கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து போவேன். சரவணாலாம் அப்படிலாம் இல்லை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிவிடுவான். அப்பா குணம்தான் அப்படியே அவனுக்கு இருக்குது. எங்கள் அப்பா பயந்தெல்லாம் யாருக்கும் உடலையே, நல்லா தான் இருந்தார். அதான் சொல்ல வரேன் துளசி. என்ன எங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சு. வீடு வாசலுக்கோ நிலத்துக்கோ நகை நட்டுக்கோ என்னது சொல்ல அன்புக்கோ பாசத்துக்கோ எந்த இதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. என்ன நம்ம பொண்ணியோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் எங்கள் வீட்டுக்கு விடிஞ்சா வந்து அடைஞ்சார் தான் போவார். அம்மாவோட அண்ணன் இல்லை அவர், அம்மாவும் சாப்பிடாம விடாது. அது இல்லாமல் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் மாமாவை. சரி நம்ம பொண்டாட்டியோட அண்ணன்ல அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்னு எதுவுமே கிடையாது வையன், நல்லா தான் போயிட்டு இருந்து. அப்போ ஏன் பொண்ணிக்கு அப்பாவுக்கும் பக்கத்து ஊருக்காரர் யாருக்கும் நெருக்கம் போல், நல்லா பழகுனாரு, நல்ல ஃப்ரெண்டு அப்படி இப்படின்ட்டாரு. ஏதோ பக்கத்து ஊரில் ஃபேக்ட்ரி ஏதோ இருக்குது, வேலை கம்மியாட்டு கொடுக்காக, அதில் நம்ம வாங்கினா நல்லா முன்னேறலாம் அப்படி இப்படின்ட்டு அப்பாட்ட ஆசை காட்டினாரு. அப்பாவும் அடுத்த வருஷம் சொன்னால் நம்ப மாட்டார். நம்ம பொண்டாட்டியோட அண்ணன் தானே, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தார். நாங்களும் பெருசாக நானும் சரவணாவும் சரி அப்பா விஷயத்திலே தலையிடவே மாட்டோம், எதுக்குமே தலையிட மாட்டோம். அப்பா எது சொன்னாலும் சரிதான் அப்படின்ட்டுருவோம். அந்த அளவு விவரமும் இல்லைன்னு வையேன். எல்லாமே இப்போ மாதிரி இவ்வளோ விவரம் இருக்குது. அப்போ அப்பாவே எல்லாம் பார்த்துக்கிட்டனால அப்பா இருக்கார்ல அப்படின்ட்டு இருந்துட்டோம். அப்புறம் என்னாச்சுங்க? ஃபேக்ட்ரி வாங்கினாங்களா? அது ஏன் கேட்குது? ஃபேக்ட்ரி வாங்கணும்னு அப்பாவுக்கு ஆசை இல்லை. இருந்தாலும் பொண்ணியோட அப்பா சொன்னனால சரி, அவரும் சொன்னார் ஒரு நாள்லேயே நல்லா வந்துடலாம் நம்ம பிள்ளைகளுக்காகவும் அப்படி அப்படின்னாரு. என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பார்ட்னர்ஷிப் விட்டு வாங்குவோம் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல, என்கிட்ட அவ்வளோ துட்டு தேராது, சொத்து பற்ற விற்றாலும் அமௌண்ட் எல்லாம் தேராது, நீங்களே பாருங்க மச்சான் அத்தான் அப்படின்ட்டாரு. சரி நம்மகிட்ட தான் இஷ்டத்துக்கு சொத்து பற்றி இருக்குதே, எல்லாம் கொடுத்து ஒரே இதை வாங்கினா நமக்கு வேல்யூ தானே. அதுவும் இல்லாமல் அது மெயின் ரோடு வேறு அந்த ஃபேக்ட்ரி. நம்ம பக்கத்து ஊர் இருக்குல்ல, பக்கத்து ஊர்லேருந்து தள்ளி நினைக்கிறேன், அங்கே தான் அவருக்கு சொல்லிச்சு அம்மா அந்த ஃபேக்ட்ரின்னு. அப்போ சரின்னு சொல்லிட்டு சொத்து பத்தெல்லாம் கொண்டு விற்று எடுத்து எல்லாம் இடத்தையெல்லாம் முடிச்சு பணம் காசுலாம் கொடுத்தாச்சுன்னு வையன். இடத்த முடிக்கல, பணம் காசுலாம் கொடுத்தாச்சு. அப்போ அந்த ஆள் என்ன சொன்னார்னா, ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த பேரில் ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படி இப்படின்ட்டாரு. அப்பாவுக்கு படிப்பறிவு அந்தளவு கிடையாது, ஆனால் விவரம் ரொம்ப உண்டு. படிப்பு இந்த ஒரு இங்கிலீஷ்லாம் எழுதுனா வாசிக்க தெரியாது. இவன் எதை காமிச்சு சைன் போட சொன்னானோ அவரும் சரி பொண்ணுக்கு அப்பா இருக்காருன்னு நம்பி சைனை போட்டார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, ஒரு வாரமாக ஆச்சு. அந்த ஆளுக்கு பதிலும் இல்லை, போன் போட்டால் போனும் போகாது. அப்புறம் பொண்ணுக்கு அப்பா கிட்ட கேட்டாச்சுன்னா அவரும் போட்டார். அவரும் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு ஆனால் இன்னும் எங்களுக்கு தெரியல. பொண்ணுக்கு அப்பா இதில் உடந்ததானா இல்லை அவருக்குமே தெரியலையாங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ஒன்றா சட்டையை பிடிச்சி கேட்டுருவோம், சொந்த மாமனாய் போனோம்ல, அதான் எதுவும் கேட்க முடியல. சரிங்க, ஃபேக்ட்ரி வாங்கியாச்சுன்னு வைங்க, மாமா எங்கே போனாங்க அதை சொல்லுங்கள். அதைத்தான் சொல்ல வரேன் துளசி. ஃபேக்ட்ரி ஒரு வாரம் ஆச்சுல்ல, அந்த ஆள் 2 நாளாக போனவர் 2 நாளாக ஃபோன் போட்டு நல்லா பேசினார், எடுத்தார், எல்லாம் செஞ்சார், நம்பிக்கையாக பேசினார். நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்டாரு, எடுத்தார், நம்பிக்கை தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் போட்டால் ஃபோன் போகாது. அப்புறம் அவரே கூப்பிட்டாரு, நான் வந்து ஃபோனு தொலைஞ்சு போச்சு, அந்த நம்பருக்கு போடாதீங்க, இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்ட்டு. அப்புறம் 2 நாள் பேசினார். அப்புறம் அந்த நம்பர் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டார் போல். அப்புறம் ஊரெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி போய் பார்த்தா அவன் வெறும் ப்ராடு பித்தலாட்டக்காரன் போல். அவன் கண்ணிலையும் படலை, அக்கம் பக்கம் விசாரிச்சதில் இப்படி தான் ஊராக அவன் போய் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்படி இப்படின்ட்டாரு.
இதை கேட்டதுலேருந்து அப்பாவுக்கு தலை வெடிச்சது போல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வித்தாச்சு. என்ன இப்போ நாங்கள் இருக்கோம்ல, அந்த இடமும் 2-3 நில பத்திரமும் நம்ம அப்பத்தா கையில் இருந்துச்சு. இது தாத்தா சேர்த்த சொத்துன்னு தாத்தா அப்போவே அப்பத்தட்ட கொடுத்து வச்சுருந்தது போல். அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ மாமா எங்கெங்க போனாங்க? சரி ஃபேக்ட்ரி போயிடுச்சு, அந்த ஆளும் விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். மாமா எங்கிட்டு போனாரு? அதான் துளசி, அந்த ஆள் ஏமாத்திட்டு போயிட்டானா. கிட்டத்தட்ட 1 கோடி 1.25 கோடி உள்ள சொத்து. அதான் அப்பாவுக்கும் மாமாக்கும் ரொம்ப சண்டை வந்துருச்சு. அவர் இங்கே வந்து பேச உன்னால தான் நான் போச்சு வச்சுன்னு ரொம்ப பேசிவிட்டாரு. அதில் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. மாமாவும் பிடிச்சி அப்பா தள்ளிட்டாரு கீழே. அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு. அப்பா ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம். சேர்த்துக்கிட்டு நானும் காப்பி வாங்கலான்ட்டு வெளியே வந்துட்டேன். அம்மா தான் உட்காந்துருந்தாக. அம்மா என்னன்னு தெரியல, கண்ணை செஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அப்பா எங்கிட்டு போனாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. நாங்களும் தேடாத இடம் இல்லை. பேப்பர்லாம் நியூஸ் கொடுத்தோம், ஒன்றும் பலன் இல்லை. எல்லார்ட்டையும் சொன்னோம், எங்கே போனாரு வச்சாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம். எங்கே போய் கஷ்டப்படுறாரோ எங்கிட்டு இருக்காரோ ஒன்றும் தெரியல. துளசி, என்ன சொல்ல வரேன்னா, அம்மா பாவம், அப்பா இருக்கிறது வரை விதவிதமாக அப்பா ட்ரெஸ் பண்ணும் எடுக்கும். அப்பா கூட எல்லா இடம் போகும் வைக்கும். அப்பா போனதுக்கப்புறம் நாங்கள் தான் அம்மாவுக்கு உலகமே வையேன். நாங்கள் இன்ன வரை ஆச்சு ஒரு சுண்டு அம்மாவை சொன்னதும் இல்லை. அம்மாவும் எங்களை ஒரு சுடு சொன்னதும் இல்லை. நாங்கள் எது சொன்னாலும் சரிப்பா பார்த்து செய்யுங்கடா அப்படி தான் சொல்லுவோம். அதான் ஒன்றையும் சொல்ல வரேன். இப்படி நாள் எங்கள் அம்மா எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ தான் புதுசாக வர்ற, உனக்கு அம்மாவை பற்றி தெரியாது. இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கணும்ல. நாளை பின்ன உங்களுக்குள்ள சண்டை எதுவும் வரக்கூடாது. இப்போ எப்படி இருக்கோமோ இதை வர கடைசி வரை இப்படியே போயிடணும் துளசி. யாரும் ஒரு சுடு சொல்லக்கூடாது. இந்த பிள்ளை வந்து இந்த குடும்பத்தை எப்படி பிடிச்சிருச்சே அப்படி பிடிச்சிருச்சேன்னு சொல்லக்கூடாது. அதான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஒன்றையும் இப்படி நாளாக பேச சந்தர்ப்பம் கிடைக்கல. இவ்வளோ தூரம் குடும்பத்தில் நடந்திருக்காங்க. சாரிங்க, எனக்கு இப்படிலாம் தெரியாது. ஏதோ கோவப்பட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. அம்மாட்ட கோவப்படுவேன், அந்த மாதிரி தான். என் கோவம்லாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுங்க, கொஞ்ச நேரம் தான். அப்புறம் நானே போய் பேசிடுவேன் என்ற தப்பு இருந்துன்னா. அதாம்மா, குடும்பங்கிறது ஒரு கோயில் மாதிரி. அதை நம்ம தான் அழகாக வச்சுக்கணும். புரியுதா துளசி? நீ படித்தவ, உன்ட்ட எதுவும் சொல்லணும்னு இல்லை. இருந்தாலும் உன்னோட என்ன சொல்ல முன்கோபம் உனக்கு நிறையவே இருக்குது. சடான்னு கோவப்பட்டுருத. அது எங்களுக்கு பழகிருச்சு. எங்களுக்குன்னு இல்லை, எனக்கு பழகிருச்சு. அம்மா எதுவும் நினைக்கக்கூடாதுல்ல. அதுவும் இல்லாமல் அப்போத்தாலாம் உன்னை என்னமெல்லாம் நினச்சிருக்கு, பெரிய விதமாக நினச்சிருக்காங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அழகான பிள்ளை, அப்படி இப்படின்ட்டு மாதிரி அதுக்கு மிச்சமாக வச்சுருக்கா. சரவணா நேற்று கூட நான் முகமாடி இருந்தேனா, என்னண்ணே எதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்டான். அவன்கிட்ட கூட நான் சொல்லலை. சொன்னேனா, சே நம்ம அண்ணி அப்படியான்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதே அவன்கிட்டையும் சொல்லலை, தலைவலிடா அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதான் புரியுதா துளசி? புரியுதுங்க. நான் ஒரே பொம்பளை பிள்ளைனால எங்கள் வீட்டில் ரொம்பவே செல்லம் கொடுத்துட்டு வளர்த்திட்டாங்களா, அதான் அப்படியே நடந்துக்கிட்டேன். எதுவும் நினச்சிடாதீங்க. நீங்கள் இன்னும் பாருங்களேன், நீங்கள் நினைக்கிறத விட எப்படிப்பட்ட மருமகளாக நடந்துக்கிறேன்னு. அத்தைகிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவேன். நானும் அத்தையும் மாமியார் மருமக மாதிரி இல்லை, அம்மாவும் மகள மாதிரி இருந்து காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானாங்க? துளசி தான் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். பார்ப்போமே நீ எப்படி நடந்துக்கிறேன்னு. அம்மா கூட கேட்டாங்க, அந்த பிள்ளை ஆஸ்பத்திரிலேருந்து வந்துச்சா என்னன்னு. நான் எனக்கு தெரியலமான்ட்டேன். நீ என்ன செய்த, வீட்டில் போய் ஒரு ஃபோன் போட்டு அம்மாட்ட பேசுத. சரியா துளசி? சரிங்க, எனக்கு கிளாஸ் எடுக்கிறதே இப்படி தூரம் வந்திருக்கீங்க, அப்படி தானே?